வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலில் வாழைப்பழ அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பழ அல்வா செய்கிறதுக்கு ஒரு 10 பழம் கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கணும். கனிஞ்ச பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். இனிப்பு இருக்கிற பழம் எந்த பழமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். வாங்க அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் காஞ்சிச்சு, முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுடுச்சு, எடுத்துக்கலாம். அதே கடாயில் அந்த நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இது நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது நல்லா கொஞ்சம் நெய்யில் வதங்கிடுச்சு. நல்லா இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இது இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 10 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும், கையில் வைக்கக்கூடாது. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மொத்தமாக 100 ml நெய் ஊற்றிருக்கேன். இதில் ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சுருண்டு வந்துருச்சு எல்லாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரேயில் எடுத்து கொட்டிக்கலாம். நான் கலர் போடலை, நீங்கள்
கலர் விரும்புனாக்கா கலர் போட்டுக்கோங்க, ஆரஞ்சு கலர். அப்போ ட்ரேயில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ வாழைப்பழ அல்வாவை ட்ரேயில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு வச்சாச்சு. இது 3 மணி நேரம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டாக்க தான் வரும். 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வாழைப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஈஸியானதும் கூட. ரொம்ப இதெல்லாம் தேடி போக வேண்டியதில்லை ஜாமானுங்க கடைக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.